வணக்கங்க. ஆண்டவர் சொல்லி நோவா கட்டின பேழையிலேருந்து நிறைய லைஃப் லெசன்ஸை நம்ம கற்றுக்கலாங்க. ஒரு சிலது மாத்திரம் இன்னைக்கு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்பர் 1, டோன்ட் மிஸ் த போட். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை தான் கதவை தட்டும். எப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ அதை பர்ஃபெக்டாக கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்லவே முடியாது. நம்பர் 2, பிளான் அஹெட். நோவா பேழையை கட்டி முடிக்கிற வரைக்கும் மழையே பெய்யலைங்க. இன்னைக்கு கூட பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பிளான் பண்ணி அதற்கு ஏற்றாற் போல நம்ம வாழ்க்கையை எக்விப் பண்ணிக்கிறது நல்லதுங்க. நம்பர் 3, ஸ்டே ஃபிட். நோவாவை இந்த வேலைக்காக ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவருக்கு என்ன தெரியுமாங்க வயசு? 600, 600 இயர்ஸ். நமக்கு எப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்னு தெரியாது. எப்போ வந்தாலும் நல்ல ஃபிட்டாக ஆரோக்கியமாக ஸ்பிரிச்சுவலாக, ஃபிசிக்கலாக, மென்டலாக நம்ம ஆரோக்கியமாக இருப்பது நல்லது. ஐயோ, டைம் வேறு ஆயிடுச்சே, இன்னும் நிறைய சொல்லணும்னு நான் நினச்சேனே. கவலைப்படாதீங்க, அடுத்து வர எபிசோட்ஸில் இந்த காரியங்களை குறித்து நான் கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக எல்லா எபிசோட்ஸையும் கவனமாக பாருங்கள். வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பாடங்களை பைபிள் பேஸ்டாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.